ரைட். அதில் இருக்க கட்டாய் வந்த பிள்ளையில நான் உங்களுக்கு நான் மற்ற ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தேன், அதுக்கு இடையில இன்டர்நெட் கட்டா போச்சு. ரைட். பாருங்க, இந்த பி பகுதி அந்த கேள்வி விட திருப்பி சொல்றேன். இப்ப கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு நேரடி செய்முறைப்படுத்தல் சமாந்தர செய்முறைப்படுத்தல் ஆகியவற்றில் புதிய நூலக முறைமைக்கு மிகவும் பொருத்தமான செய்முறைப்படுத்தல் யாது? உமது விடையை நியாயப்படுத்துக சொல்லியிருக்கு. என்ன சொன்னான்? சமாந்தர முறை செய்முறைப்படுத்தல் அழுதவன் அதை எழுதி போட்டு அதுக்குரிய விளக்கத்தை எழுதி கொள்ள வேணும். எழுதி கொள்ளுங்க. சமாந்தர முறை நடைமுறைப்படுத்தலில் ஏற்கனவே உள்ள கைவழி முறைமை சமாந்தர முறை நடைமுறைப்படுத்தலில் ஏற்கனவே உள்ள கைவழி முறைமை மற்றும் புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை மற்றும் புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை ஆகிய இரண்டு புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை ஆகிய இரண்டும் குறித்த காலத்திற்கு பயன்படுத்தப்படும். இதன் காரணமாக புதிய தகவல் முறைமையில் வலு ஏற்பட்டாலும் புதிய தகவல் முறைமையில் வலு ஏற்பட்டாலும் தரவு இழப்பு ஏற்பட மாட்டாது. புதிய தகவல் முறைமையில் வலு ஏற்பட்டால் தரவு இழப்பு ஏற்பட மாட்டாது. இந்த பகுதிகள் உங்களுக்கு 2011 வந்த 7வது கேள்வியின் 2வது பகுதியா இருக்கும். 5 மார்க்ஸ் கேள்வி. இப்ப நாங்கள் 2012 வந்த பகுதி 2 வினாக்களை பார்ப்போம். 2012 உங்களுக்கு 7வது கேள்வியில ரோமன் இலக்கம் 2 கேள்வி வந்திருக்கு. பாருங்க. கேள்வியை வாசிச்சுட்டு நாங்க அடுத்ததா பார்த்து கொண்டு போவோம். ரவி என்பவர் பின்வரும் வரிப்படத்தில் காணப்படுகின்றவாறு முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்ட SDLC முறையியலை பயன்படுத்தி தனது பாடசாலைக்கு ஒரு புதிய நூலக தகவல் முறைமையை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளார். சரி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஒரு முறைமை அபிவிருத்தி என்ற வரைக்கு என்ன நடக்கும்? இந்த 8 படிமுறை வரப்போது 6 படிமுறை பிரதானமான படிமுறை. அதுக்கு முதல் நடக்கிற 2 பேருங்க பிரச்சனையை இனம் காணல் என்று இருக்கு, அது முதலாவது படிமுறை. இயலுமை ஆய்வு 2வது படிமுறை. அதாவது நான் இதை
ஒன்று ரெண்டு போடாமல் இதை ஏ என்றும் இதை பி என்றும் போடுறது. எஸ்டிஎல்சி எஸ்டிஎல்சின்ற படிமுறை வந்து ஆரம்பிக்கும் முறைமை பகுப்பாய்வுல ஆரம்பிக்கும். ரைட். இப்ப முறைமை பகுப்பாய்வுல ஆரம்பிச்சா இதுல பாருங்க இந்த ஒவ்வொரு படிமுறையா சொல்லி இருக்கு. சரி, முறைமை பகுப்பாய்வு. அடுத்து என்ன? முறைமையை அபிவிருத்தி அல்லது குறிமுறைப்படுத்தல். ரைட். முறைமையை அபிவிருத்தி அல்லது குறிமுறை எளிமையா சொல்லாம என்ன? குறிமுறைப்படுத்தல். அப்ப இதுல இந்த எக்ஸ் என்று வர்றது என்ன? கோடிங் ஆக இருக்கும். ரைட். கோடிங்ன்றது எக்ஸ் ஆக இருக்கும். ரைட். அப்ப சாரி எக்ஸ் இல்ல, இங்க அபிவிருத்தி என்றதான் கோடிங் ஆயிருக்கும். முறைமையை பகுப்பாய்வு செய்த பிறகு இதுல என்ன இருக்கு? முறைமையை வடிவமைத்தல் என்ற படிமுறை இருக்கு. சிஸ்டம் டிசைன் இருக்கு. முறைமையை பகுப்பாய்வு செய்து முறைமையை வடிவமைச்சு முறைமையை அபிவிருத்தி செய்ய போறோம். அதாவது என்ன? குறிமுறைப்படுத்தல் என்று சொல்லுவோம். குறிமுறைப்படுத்த அந்த படிமுறை முடிஞ்ச அப்புறம் சோதித்தலும் தவறு நீக்கலும். டெஸ்டிங் அண்ட் debugging. Right. Testing and debugging என்றது வையாக இருக்கு. அது பிற முறைமையை நடைமுறைப்படுத்த, அடுத்தது முறைமையை பராமரித்தல். நாங்க படிச்ச அந்த 8 படிமுறை சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். இப்ப இதுல இந்த ஏபியை விட்டு பார்த்தா 1 2 3 4 5 6 முறைமையை பகுப்பாய்வு செய்யணும், முறைமையை வடிவமைக்க வேணும், டிசைன் பண்ண வேணும், அபிவிருத்தி செய்தல அது குறிமுறைப்படுத்த வேணும், கோடிங் எழுதணும். அடுத்து என்ன? முறைமையை பரீட்சித்து அல்லது சோதித்து தவறு நீக்க வேணும். அடுத்தது முறைமையை நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது முறைமையை பராமரிக்க வேணும். இதான் இந்த படிமுறையாக இருக்கும். எக்ஸ் ஒய் ஜெட் பேர் எழுத சொல்லி கேட்டிருக்கு. எக்ஸ்ல என்ன? முறைமை வடிவமைத்தல். வழிகளுங்கோ முதலாவது கேள்வி எக்ஸ் ஒய் ஜெட் கட்டளைகள் என்ற பெயர்கள் எழுத சொல்லி இருக்கு. வழிகளுங்கோ எக்ஸ் என்று போடுங்க. முறைமையை வடிவமைத்தல், சிஸ்டம் டிசைன். Y என்று போடுங்க. சோதித்தலும் தவறு நீக்கல். Y சோதித்தலும் தவறு நீக்கல். சோதித்தலும் தவறு நீக்கல். Z முறைமை பராமரித்தல் அல்லது முறைமையை பராமரித்தல். Z முறைமையை பராமரித்தல். இப்ப முறைமையை வடிவமைத்தல் சிஸ்டம் டிசைன். அடுத்தது முறைமையை சோதித்தலும் தவறு நீக்கலும் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். முறைமையை பராமரித்தல் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். ஆகவே இந்த 3 படிமுறை தான் விடுபட்ட படிமுறைகள். XYZ பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, அடுத்த வினா பார்ப்போம். இயலுமை ஆய்வை கட்டநிலையின் போது அவர் மதிப்பிட விரும்பும் இயலுமையின் இது வகைகளை பட்டியல்படுத்துக. திரும்ப திரும்ப அந்த இயலுமை ஆய்வு என்ற விஷயம் வருது. என்ன? பட்டியல் படுத்துகின்ற பெயர் மட்டும்தான். என்ன? பொருளாதார இயலுமை,
தொழில்நுட்ப இயலுமை ரெண்டும் போதுமானதா இருக்கு. இதான் ரெண்டும் பிரதானமான பார்க்கிறது. ரைட். பொருளாதார இயலுமை, அடுத்தது தொழில்நுட்ப இயலுமை. அதுக்குரிய காரணங்கள் சொல்லிட்டு இங்க காரணம் கேட்க இல்லை. ரைட். அடுத்தது முறைமையை பகுப்பாய்வு அல்லது முறைமை பகுப்பு கட்டநிலையின் போது ரவி உரிய தகவல்களை சேகரிக்க பயன்படுத்தத்தக்க 3 முறைகளை பட்டியற்படுத்துக. அதாவது தரவு சேகரிப்பு நுட்பங்கள். என்ன வரலாம்? நேர்காணல், கலந்துரையாடல், மூலவகை மாதிரியங்கள், ஆவணங்களை பரீட்சித்தல், வினாக்கொத்துக்கள், இப்படி பல்வேறு வகையானது இருக்கு. விரும்பின 3. ஆக இந்த கேள்வி பெருசா வந்தாலும் இலகுவாத்தான் வந்திருக்கு. பாருங்க, எக்ஸ் முறைமையை வடிவமைத்தல், Y முறைமை சோதித்தலும் தவறு நீக்கலும், Z முறைமை பராமரிப்பு. இயலுமை ஆய்வின் 2 வகை இருக்கு. நாங்கள் பொருளாதார இயலுமை, சட்ட இயலுமை, தொழில்நுட்ப இயலுமை என்று இருந்தாலும் நாங்கள் பொருளாதாரத்தையும் தொழில்நுட்பத்தையும் பிரதானமா போடுவோம். 3க்கு குணம் அந்த 2ம் சரி. கடைசியா தரவு சேகரிப்பு நுட்பங்கள் என்று கேட்டிருக்கு. நீங்க தரவு சேகரிப்பு நுட்பங்கள்ல பார்க்கக்கூடியது என்ன? இந்த வினாக்கத்துக்கள், கலந்துரையாடல்கள், மூலவகை மாதிரியங்கள் நிறைய தந்தா அதுல விரும்பின ஏதாவது 3. இப்ப நோட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெளிவாகத்தான் நோட்ஸ் வந்திருக்கு. அப்ப முழுமையா என்ன செய்யுங்க? பாடமாக்கி கொள்ளுங்க. சரி. அப்ப இதுதான் உங்களோட 2012ஆம் ஆண்டு வந்த பகுதி 2 வினாவாக இருக்கு. 2013ல 7வது கேள்வியில ரோமன் இலக்கம் 1 வந்திருக்கு. அதை பார்ப்போம். 2013 வினா இலக்கம் 7. கடைசி கேள்வி. அதுல பகுதி 1 தான் உங்களுக்கு வந்துருக்கு. 5 வினா 5 புள்ளிகள். பாருங்க, 2013 வினா இலக்கம் 7 ரோமன் இலக்கம் 1 பகுதி 1 கணினியை அடிப்படையாக கொண்ட நூலக தகவல் முறைமை ஒன்றை தனது பாடசாலைக்கு விருத்தி செய்யுமாறு ஆசிரியரால் நசீர் கேட்கப்பட்டுள்ள நூலக தகவல் முறைமையை உருவாக்குவதற்காக நசீர் சில செயற்பாடுகளை பி தொடக்கம் யூ வரை பட்டியற்படுத்தினார். PQRSTU என்று சொல்லி இந்த 6 படிமுறையும் இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தலைப்பு தந்து போட்டு விளக்கம் கேட்கணும், அல்லது விளக்கத்தை தந்து போட்டு தலைப்புகள் கேட்கப்படும். சரிங்க. முறைமையின் இலக்குகளையும் தேவைப்பாடுகளையும் கண்டறிதல். இது என்ன? தேவைகளை இனங்காணல். தேவைகளை இனங்காணல் என்றுதான் என்னவா இருக்கும்? உங்களோட இந்த படிமுறையாக இருக்கும். ரைட். அப்ப எழுதிக்கொள்ளுங்க, பிக்கு பக்கத்து டேஷ்போர்ட் எழுதுங்க, தேவைகளை இனம் காணல் அல்லது முறைமையை பகுப்பாய்வு செய்தல். எழுதிக்கொள்ளுங்க, தேவைகளை இனம் காணல் அல்லது முறைமைகள் என்று வராது, முறைமையை பகுப்பாய்வு செய்தல். தேவைகளை இனம் காணல் அல்லது முறைமையை பகுப்பாய்வு செய்தல். அப்ப நான் அது தேவைகளை இனங்காணல் முறைமையை பகுப்பாய்வு செய்யறது எங்கட முதலாவது படிமுறையாக அதுக்கு 1 வரும். அடுத்தது புதிய நூலக தகவல் முறைமை அபிவிருத்தியின் போது சாத்திய வளத்தை சரிபார்த்தல். இது என்ன? இயலுமை ஆய்வு. இதுல இன்னொரு விஷயம் தெரியும் பிள்ளைகள், இயலுமை ஆய்வுக்கு மறுபெயர் இருக்கு, சாத்திய வள ஆய்வு. சரி. அப்ப இந்த கியூக்கு பக்கத்தை இங்கால சைட்ல எழுதிக்கொள்ளுங்க, இயலுமை ஆய்வு அல்லது சாத்திய வள ஆய்வு. இப்ப இயலுமை ஆய்வு அல்லது சாத்திய வள ஆய்வு எப்ப வரும்? முறைமையே நாங்கள் அபிவிருத்தி செய்யறதுக்கு முன்னுக்கு வர்றது, AB படிமுறையில வர்றது. இது எதுவா இருக்கும்? B ஆக இருக்கும். அப்ப சாத்திய வள ஆய்வு அல்லது இயலுமை ஆய்வு என்று சொல்லுவோம். கூற்று 6 பாருங்க. தற்போதுள்ள கைமுறை முறைமையினால் பல்வேறு தரவு சேகரித்தல் நுட்பங்களை பயன்படுத்தி கற்றல். தரவு சேகரிப்பு நுட்பத்தை கற்றல்ன்றது என்ன? தேவைகளை இனங்காணல் இருக்கிற ஒரு பகுதி தான். ஆகவே அதுவும் என்ன?
முதலாவதுக்கான் வரப்போது என்னவே இருக்கும் தரவு சேகரிப்பு நுட்பங்கள் படிமுறை ஒன்றுதான். நூலக செயற்பாடுகளை முகாமை செய்யக்கூடிய சிறந்த முறைமை ஒன்றை வடிவமைத்தல் டிசைன் பண்றது இருக்கு. இப்ப டிசைனிங் எத்தனாவது? இரண்டாவது முறைமை வடிவமைப்பு செய்து தெரிவு செய்த செய்நிரல் மொழியை பயன்படுத்தி கணினி செய்நிரலை எழுதுதல். இப்ப கணினி செய்நிரல் எழுதுறீங்கன்னு சொன்னா அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குறிமுறைப்படுத்தல் கோடிங் எத்தனாவது? மூன்றாவது படிமுறை. குறிமுறைப்படுத்தலாக இருக்கும், அது படிமுறை 3. சரி, அடுத்தது தவறுகளை கண்டறிய பரீட்சித்து புதிய நூலக தகவல் முறைமையினை வெளியிடு. வடிவா கவனிக்கணும். இந்த யூ 2 படிமுறை சேர்த்து தவறுகளை கண்டறிய பரீட்சித்து புதிய நூலக தகவல் முறைமையினை வெளியிடு. இப்ப சோதித்தலும் தவறு நீக்கலும் என்ற படிமுறையும் இதுக்கான் வருது. சோதித்தலும் தவறு நீக்கலும் எத்தனாவது? எங்கட 4வது படிமுறை. அடுத்த சொல்லியிருக்கு புதிய நூலக தகவல் முறைமையினை வெளியிடுதல் என்ன? நிறுவுதலும் இதுக்கான் வரப்போகுது. 4ம் 5ம் இதுக்கு வரப்போகுது. அப்ப இதுல தவறுகளை கண்டறிந்து பரீட்சித்தது அன்லைன் பண்ணி போட்டு சைட்ல குறிச்சு காட்டுங்க. என்னண்டு? சோதித்தலும் தவறு நீக்கலும் எழுதி வைங்க. சோதித்தலும் தவறு நீக்கலும். இங்கால இந்த புதிய நூலக தகவல் முறைமையை வெளியிடுதல்ன்றதுல அண்டர்லைன் பண்ணி போட்டு இங்கால குறிச்சு காட்டுங்க. முறைமையை நடைமுறைப்படுத்தல் அல்லது நிறுவுதல். முறைமையை நடைமுறைப்படுத்தல் அல்லது நிறுவுதல். இப்படிப்பட்ட கூற்றுகள் வரைக்கவில்லை. நாங்கள் அந்த பக்கத்தை இதெல்லாம் எழுதிய ஒரு தொகுப்பாக வச்சிருந்தோம்டா எங்களுக்கு இது இந்த செயற்பாடுகள் இலகுவாக அமையும். சரி, இப்ப உங்களுக்கு இத நீங்கள் கவனத்துக்கு கொண்டு செய்ய வேண்டும். அப்ப பி தேவைகளை இனங்காணல் முதலாவது படிமுறை. கியூ சாத்தியவள ஆய்வு அல்லது இயலுமை ஆய்வு, இது அதுக்கு முதல் படிமுறை. அதாவது முதல் 6 வராது, அது எக்ஸ்ட்ரா வர 2, ஆரம்பத்துல வர 2. பிரச்சனையை வரையறுத்தலும் இயலுமை ஆய்வு. அடுத்தது ஆர் தரவு சேகரிப்பு நுட்பங்கள் எங்க வரும்? தேவைகளை இனங்காணலுக்கெல்லாம் வரும். வடிவமைத்தல்ன்றது முறைமையை வடிவமைத்தல் 2வது படிமுறை. கணினி செய்நிலை எழுதுன்றது கோடிங் குறிமுறைப்படுத்தல் 3வது படிமுறை. அடுத்தது தவறுகளை கண்டறிய பரீட்சித்து புதிய தகவல் முறைமையை வெளியிடுதல் என்று சொல்றது 4ம் 5ம். அப்ப இந்த வெளியிடுதல் என்ற நாங்கள் நிறுவல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பார்ப்போம் கீழே. சரி, குற்ற பாருங்க. முன்வைக்கப்பட்ட தகவல் முறைமையில் நசீர் கருத்தில் கொள்ள வேண்டிய 2 வகையான சாத்திய கூறுகள் எழுதுக. பாருங்க, திருப்பம் அதான் வருது. இயலுமை ஆய்வு, பொருளாதார இயலுமை, சட்ட இயலுமை, தொழில்நுட்ப இயலுமை என்று விரும்பின சென்றெழுதினா காணும். பி குற்ற பாருங்க, இதுல 2க்கும் சேர்த்து 1 மார்க்ஸ். முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தில் 6 முகப்படையால் விடப்பட்ட செயற்பாடுகளை படிமுறையை பேரிடுக. 6 எனது தரவு சேகரிப்பு நுட்பங்கள் எங்க வரும்? முறைமையை பகுப்பாய்வு செய்தல் அல்லது தேவைகளை இனங்காணல் என்ற பகுதி பழகிக்கொள்ளுங்க. முறைமை பகுப்பாய்வு அல்லது தேவைகளை இனங்காணல். முறைமை பகுப்பாய்வு அல்லது தேவைகளை இனங்காணல், அதான் 6ஆக இருக்கு. சரி, இதுல கவனி கேட்டா அது இல்ல. 6 முகப்படையால் விடப்பட்ட செயற்பாட்டு படிமுறையை பேரிடுக என்று சொல்லி. அப்ப வசனம் எழுதுறே இல்ல. 6 முகப்படையால் என்னது? தரவு சேகரிப்பு நுட்பம். தரவு சேகரிப்பு நுட்பம் எங்க பயன்படுத்தப்படும்?
முறைமையின் இலக்குகளையும் தேவைப்பாடுகளையும் கண்டறிதல். ஆகவே உங்களோட பி கூற்றுக்கு என்னை விட பி ஆக இருக்கும். முறைமையை பேரிடுகன்னு சொன்னா என்ன செய்யணும்? இதுல இருந்து எடுத்து எழுதணும். சரி, பேரினை எழுதுகன்னு சொல்லி இல்லை, படிமுறையை பேரிடுகன்னா இங்க இருக்க படிமுறை இது பி ஆக இருக்கு. ரைட். சீக்குட்ட பாருங்க. 6 முகப்படையாளம் விடப்பட்ட செயற்பாட்டை கொண்டு செல்ல நசீர் பயன்படுத்தும் 2 தரவு சேகரிப்பு நுட்பங்களை பயன்படுத்துக. சரி, எழுதுக. தரவு சேகரிப்பு நுட்பங்கள் உங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கும். என்னண்டு? நேர்காணல்கள், கலந்துரையாடல்கள், மூல வகை மாதிரியம், ஆவணங்களை பரீட்சித்தல், வினாக்கொத்துக்களை வழங்குதல், இதெல்லாம் வரும். இதுல ஏதாவது 2 எழுதி கொள்ளுங்க. டி என முகப்படையாளம் விடப்பட்ட செயற்பாட்டை கொண்டு செல்ல செயற்பாடானது முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தின் எப்படிமுறையை சார்ந்தது என பெயரிடுக. டி என முகப்படையாளம் விடப்பட்ட செயற்பாடானது முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தின் எப்படிமுறையை சார்ந்தது என பெயரிடுக. தெரிவு செய்த மொழியை பயன்படுத்தி கணினி செயல்நிலையை எழுதுதல். என்ன? முறைமையை குறிமுறைப்படுத்தல். அப்ப டி குறிமுறைப்படுத்தல் கோடிங் எழுதிக்கொள்ளுங்க. குறிமுறைப்படுத்தல் கோடிங். குறிமுறைப்படுத்தல் கோடிங். நீங்க கேட்கலாம், பிக்கு மட்டுமே நீங்கள் பி என்று போட்டீங்க, இங்க எழுதுறீங்க. பியில் என்ன கேட்டுறது? 6 முகப்படையாளமிட்ட செயற்பாட்டு படிமுறையை பேரிடுகன்னு சொல்லி இருக்கு. அது இந்த 6 முகப்படையாளமிட்ட செயற்பாட்டு படிமுறையை பேரிடுன்னு சொன்னா எதா வரும்? இந்த பி தான் வரும், தேவைகளை கண்டறிதல். ஆக இங்க நேரடியா விட இருந்திருக்கு. அப்ப நீங்க பி என்று போட்டுக்கொள்ளலாம். விரும்பினா பிராக்கெட் எழுதிக்கொள்ளலாம். முறைமையின் இலக்குகளையும் தேவைப்பாடுகளையும் கண்டறிதல். பி என்று எழுதி போட்டு பிராக்கெட்டுக்கு முறைமையின் இலக்குகளையும் தேவைப்பாடுகளையும் கண்டறிதல் போட்டுக்கொள்ளலாம். இங்க என்ன, எந்த படிமுறையை சார்ந்து கேட்டது, அது பேர் தான் கொடுக்கணும், குறிமுறைப்படுத்தல். சரி, அடுத்தது இந்த இ பகுதி. யூ என முகப்படையாளம் விடப்பட்ட படிமுறையை முடித்த பின்னர் நசீர் செய்ய வேண்டிய செயற்பாட்டு எழுதுக. பாருங்க, சோதித்தலும் தவறு நீக்கலும் முடிஞ்சு முறைமையை வெளியிடுதல். எனது முறைமையை நிறுவியாச்சு. முறைமையை நிறுவின அப்புறம் நடக்கிறது என்ன? முறைமையை பராமரித்தல், சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். அப்ப முறைமையை பராமரித்தல். அப்ப ஈ கூற்று, சரி, ஈ கேள்வி முறைமையை பராமரித்தல் வரும். இது 2013 வந்த கேள்விகள். நான் திருப்ப உங்களுக்கு ஏ தொடக்கம் ஈ வரைக்குமான விடையை சொல்லிவிடுறேன். யாராவது விடுபட்டா எழுதுங்க. 2 வகையான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பொருளாதார இயலுமை, செயற்பாட்டு இயலுமை, அடுத்தது சட்ட இயலுமை. இப்படி விரும்பின 2 எழுதலாம். அடுத்தது முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தில் 6 முகப்படையாளம் விடப்பட்ட செயற்பாட்டு படிமுறையை பேரிடுக. 6 குறிப்பிடப்படுறது இந்த பி தான். எது? முறைமையின் இலக்குகளையும் தேவைப்பாடுகளையும் கண்டறிதல். அப்ப பி என்று போட்டு முறைமையின் இலக்குகளையும் தேவைப்பாடுகளையும் கண்டறிதல் என்று போட்டிருக்கு. இது இங்க தந்திருக்க வசனம். இந்த கேள்வி பிள்ளைகள் ஒரு தெளிவான நேர் நினைப்பாங்க, அதை நேரடியாக கேட்கப்படாத கேள்வி. உண்மையில செயற்பாட்டு படிமுறையை எழுதுக என்று சொன்னா இந்த பி குறி படிமுறை என்ன? தேவைகளை இனங்காணல் அல்லது முறைமையை பகுப்பாய்வு செய்தனா வரணும். இங்கே என்ன இருக்கு? முறைமையின் இலக்குகளையும் தேவைப்பாடுகளையும் கண்டறியணும் இருக்கு. நீங்கள் பி என்று போட்டு அது எழுதினா சரி. 6 முகப்படையாளம் விடப்பட்ட செயற்பாட்டை கொண்டு செல்ல நசீர் பயன்படுத்தும் 2 தரவு சேகரித்த நுட்பங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது? நாங்கள் தேவையான 2 நுட்பங்கள் எழுதி கொள்ளலாம், ஏதாவது விரும்பினது. கலந்துரையாடலா இருக்கலாம், அல்லது நேர்காணலா இருக்கலாம். இப்படி ஏதாவது
என்று எழுதி கொள்ளலாம். அடுத்தது டி என முகப்படையால் விடப்பட்ட செயற்பாடானது முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தின் எஸ்டிஎல்சியின் எப்படி முறையை சேர்ந்தது என பெயரிடுக. டி என்னது குறிமுறைப்படுத்தல் கோடிங் என்று வரும். யூ என முகப்படையால் விடப்பட்ட படிமுறையை முடித்த பின்னர் நசீர் செய்ய வேண்டிய செயற்பாட்டை எழுதுக. சோதித்தலும் தவறு நீக்கலும் முடிஞ்சு முறைமையை நடைமுறைப்படுத்தின பிறகு முறைமையை பராமரித்தல். ஆகவே இந்த விடயங்கள்லாம் 2013 வந்த